இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு டைரக்டா இந்தியா பேஜுக்கு வந்துருங்க. அங்க வந்தோம்னா இங்க ஒரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஹிமாச்சல் மேக்ஸ் 21 த மினிமம் ஏஜ் ஆஃப் மேரேஜ் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது ஹிமாச்சல பிரதேச அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தின்படி பார்க்குறப்ப மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாய்ஸ் மென்னா இருந்தா அவங்களுக்கு 21, விமனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசு. சரிங்களா? ஸோ இதுதான் எல்லா ஸ்டேட்லயும் இதுதான் நடைமுறையில இருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேச அரசாங்கம் புதுசா ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சட்டம் நேத்து இயற்றி இருக்காங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஹிமாச்சல் பிரதேஷ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பில் மூலியமா என்ன பண்ணிருக்காங்கன்னா பெண்களுக்கான திருமண வயது அப்படிங்கிறத 18ல இருந்து 21 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இத அந்த மாநில அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முதல் மாநிலம் நாங்க தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரி டு எனாக்ட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதே மாதிரியான ஒரு ப்ரொபோசல் மத்திய அரசாங்கமும் பண்றாங்க. ஓகேங்களா? எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜெயா ஜெட்லி அப்படிங்கிற கமிட்டி ஒண்ணு வந்துச்சு. தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜெயா ஜெட்லி அப்படிங்கிறவங்க தலைமையில ஒரு கமிட்டி போடப்பட்டுச்சு. அந்த கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பெண்களுடைய திருமண வயது அப்படிங்கிறத 18ல இருந்து 21 உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு பல்வேறு காரணங்கள சொல்லியிருப்பாங்க. என்னன்னா 18 வயதுல 18 அப்படிங்கிறது திருமண வயதாக இருந்துச்சு அப்படின்னா, அ அந்த ஹெல்த் ரிலேட்டடா பார்க்குறப்ப பெண்கள் 18 வயசுல வந்து அந்த அளவுக்கு குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு ஒரு மென்டாலிட்டில இருக்க மாட்டாங்க. பிசிக்கலி, மென்டலி, நியூட்ரிஷன் வைஸ் பார்க்குறப்பயும். அதனால மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி, இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி இதெல்லாம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது தடைபட்டு போயிரும். 18 வயசுலயே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சா, அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, எவ்வளவு நாள் அவங்க எஜுகேட் ஆகுறாங்க, எவ்வளவு வருஷங்களுக்கு அவங்க காலேஜ் போறாங்க, ஸ்கூல் போறாங்களோ, அதுக்கேத்த மாரி அவங்களோட எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பொருளாதாரத்துல யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. கல்விய முடிக்கக்கூடிய பெண்கள் பொருளாதாரத்துல திருமணமான பிறகுமே கூட யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் சொல்லி ஓகேங்களா? அதே மாரி நெறைய காரணங்கள் சொல்லி நமக்கு இந்த 18 வயசுல இருக்கக்கூடிய திருமண வயத ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தான் நமக்கு 18ல இருந்து 21 இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்கிரீஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் குடுத்திருந்தாங்க ஜெயா ஜெட்லி கமிட்டி. ஓகேங்களா? ஸோ இதே அப்படியே பாராளுமன்றத்துல நமக்கு சட்டமாக கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? பாராளுமன்றத்துல ஒரு பில் கொண்டு வராங்க. ஆனா அந்த அந்த மசோதால பல குளறுபடிகள் இருக்கு. இன்னும் அத நல்லா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டனால, ஒரு ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டிக்கு அந்த மசோதா அனுப்பப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுல ஒரு சில பேர் வந்து எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 18 அப்படிங்கிறது தான் வோட்டிங் ஏஜாவும் இருக்கு. ஓகேங்களா? இப்ப 18 அப்படிங்கிறது திருமண வயதா இருந்தா என்ன தப்பு அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஆண்களுக்கு ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஒரே மாதிரி திருமண வயது வைக்கணும் அப்படின்னா, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய 21 18ஆ மாத்திக்க வேண்டியதானே அப்படிங்கிறத கேட்கறாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, ஒரு சில மதங்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த இஸ்லாமிய முறைப்படி, கிறிஸ்டியன் முறைப்படிலாம் பார்க்குறப்ப, ஒரு சில காலகட்டங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த மாதிரி மத சுதந்திரத்துக்குள்ள இது தலையிடுற மாரி இருக்கு. அப்படிங்கிறத சொல்றாங்க. திருமண வயத அரசாங்கம் நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறது, மத சுதந்திரத்துக்குள்ள தலையிடுற மாரி இருக்கு அப்படிங்கிறத ஒரு கருத்தும் இன்னமுமே அந்த 18 ஆக்குனப்பயுமே நிலவிக்கிட்டு தான் இருந்துச்சு. 21 ஆக்குறப்பயும் நிலவிக்கிட்டே தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்தியா ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாரி இந்திய அரசாங்கம் 2022, 23ல கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, அது ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டிக்கு போயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த பில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியல. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கப்ப ஹிமாச்சல் பிரதேச அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கான திருமண வயதை 18ல இருந்து 21 மாத்துறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை இயற்றியும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. அடுத்ததா பார்க்குறப்ப நமக்கு பாராலிம்பிக் போட்டிகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? பாராலிம்பிக் போட்டிகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பாரிஸ்ல நமக்கு ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது. இந்தியா தரப்புல பார்த்தோம்னா 84 வீரர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சரிங்களா? இதே போன டைம் பார்த்தோம்னா 54 வீரர்கள் தான் போயிருப்பாங்க. இப்ப 84 வீரர்கள் போயிருக்காங்க. ஸோ பாராலிம்பிக் போட்டிகள்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா,
இப்ப நடக்கிறது 17வது எடிஷன் பாரிஸ்ல நடக்கிறது. 22 விளையாட்டு போட்டிகள், 549 பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கு. கேம்ஸ், கேட்டகரிஸ். ஓகேவா? இந்தியாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோக்கியோல தான் வந்துச்சு. இதுல டோக்கியோல 2021ல நடந்த பாராலிம்பிக்ஸ்ல இந்தியா 19 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 5 கோல்டு, 8 சில்வர், 6 பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி வின் பண்ணியிருப்பாங்க. நம்ம பொசிஷன் பாயிண்ட் டேபிள் அந்த மெடல் டேபிள்லையும் பார்த்தோம்னா 24வது இடத்துல வந்து நம்ம இருந்திருப்போம். சரிங்களா? ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா அதுதான். சரிங்களா? 19 மெடல் வாங்கியிருப்போம். இது வரைக்கும் இந்தியா பாராலிம்பிக் போட்டிகள்ல பார்த்தோம்னா 31 பதக்கங்களை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும். ஓகேங்களா? 16 எடிஷன்ல. 17வது எடிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை ரிலேட்டடா தான் நமக்கு இந்த ஒரு செய்தி குடுத்துருக்காங்க. 84 வீரர்கள் இந்தியாவில இருந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுல மெடல்ஸ் வாங்க வாங்க அப்படியே நம்ப அப்படியே நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன கேமு, என்ன பெர்சன், என்ன கேம்ல மெடல் வின் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியமா இருக்கும். சரிங்களா? அதே மாரி போன டைம் 19 இந்த டைம் அதுக்கும் மேல நம்ம மெடல்ஸ் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எப்படி இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா 2 நியூஸஸ் பார்த்தோம். இதுல அந்த மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஸோ அத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.